ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும், ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக். மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் இருந்து மகேந்திர சிங் தோனி வரைக்கும் டிவியில் ஆட் வராங்க இல்லையா? மியூச்சுவல் ஃபண்ட் சரியானதா தவறானதா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு பேசிக்காக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் இன்னைக்கு வீடியோவில் மார்க்கெட் மந்திரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, வாட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்படி ஒர்க் பண்ணும், அதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய டைப் ஆஃப்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பெசிஃபிக் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நம்ம பேச போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஃபண்டை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருந்தாலும் அதை யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியல. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்டை பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்ததாக ப்ரிகாஷன்ஸ். நீங்கள் எடுத்த உடனே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதும் சரி, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். பட் அதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் அதில் என்ன அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், ப்ரிகாஷன்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஸ்டாக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே. ஸ்க்ரீனில் பாருங்கள், நான் வந்து ஒரு ஒரு கிராஃப் வச்சுருக்கேன். இந்த கிராஃப் என்னென்னா கோல்டோட கிராஃப். ஆக்சுவலாக கடந்த 2019 2024 வரைக்கும் கோல்டோட ப்ரைஸு எந்த மாதிரி ஏற்றம் இறக்கம் அடைஞ்சிருக்குன்றத கிராஃபாக காமிச்சிருக்கேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லரின்ற ஒரு ஸ்டாக்கை வந்து நான் வந்து உதாரணத்துக்கு எடுத்திருக்கேன். இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குன்னு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் கல்யாண் ஜுவல்லரியில் போயிட்டு ஒரு கோல்டு வாங்குறீங்க, 1 கிராம் கோல்டு வாங்குறீங்க. இப்போது 2021 இங்கே பாருங்க, 2021 மார்ச் எடுத்துப்போம் நம்ம உதாரணத்துக்கு. மார்ச் நான் இங்கே சொல்லாங்களா? ஸோ 2021 மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லரியில் போய் நீங்கள் கோல்டு வாங்கினீங்கன்னா 4500 ரூபா, அதாவது 4700 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு 5000 வந்திருக்கும். இதை விட அதிகமாக வந்திருக்கும், இருந்தாலும் ஒரு 5000 நம்ம வச்சுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் அந்த கோல்டை விற்கிற கல்யாண் ஜுவல்லரியோட ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா, நல்லா பாருங்கள், கல்யாண் ஜுவல்லர்ஸ் யார்? இந்த கோல்டை விற்கிற ஒரு கம்பெனி, சரிங்களா? அதே மாதிரி அந்த மார்ச் 26 நீங்கள் 2021 நீங்கள் கல்யாண் ஜுவல்லரி ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா, அப்போ தான் முத ஐபிஓ ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுங்க ஐபிஓ ப்ரைஸ் 87 ரூபா. அதுலேருந்து ஒரு 15% டிஸ்கவுண்ட்டில் தான் அந்த ஸ்டாக் வந்து வந்துச்சு. நீங்கள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வாங்கியிருந்தா கூட ஒரு ஸ்டாக்கை நீங்கள் 73 ரூபா 95 பைசா வாங்கியிருக்கலாம். அதாவது ஆல்மோஸ்ட் ரவுண்ட் ஃபிகராக ஒரு 75 ரூபா வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒருத்தர் வந்து 5000 ரூபா கொடுத்து 1 கிராம் கோல்டை வாங்குறாரு, அதாவது காயினை வாங்குறாரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா கொடுத்து கல்யாண் ஜுவல்லரி ஸ்டாக்கை வாங்குறாரு. அப்போ அவருக்கு 66 ஸ்டாக் கிடைச்சிருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லரி ஸ்டாக்கை டைரெக்டாக வாங்கிட முடியாது. அந்த கம்பெனி நம்ம என்எஸ்சி பிஎஸ்சின்ற ஒரு இண்டெக்ஸில் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த கம்பெனியோட ஸ்டாக்கை நம்ம போய் வாங்க முடியும். ஸோ அந்த கம்பெனி எப்படி ஸ்டாக் உள்ள வரும்னா ஐபிஓ மூலியமா வரும், அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். ஆக்சுவலாக ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட் உள்ள எதுக்கு வரணும்? அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு கல்யாண் ஜுவல்லரி கிட்ட ஒரு 100 ஷோரூம் இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களால இன்னொரு 100 ஷோரூம் ஓப்பன் பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கிட்ட பணம் கிடையாது. பட் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்ககிட்ட 2 வழி இருக்குது. ஒன்று டெப்ட்டு, இன்னொன்று ஈக்விட்டி. இதை நான் டீட்டெயிலாக ஸ்டாக் ஃபண்டமெண்டல் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போது டெப்ட் மூலியமா வந்து இன்னொரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுவாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மூலியமா ஷோரூம்ஸ் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. ஈக்விட்டி மூலியமா ஓப்பன் பண்ணுறது தான் நம்ம ஐபிஓன்னு சொல்கிறோம். இப்போது இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லரி ஐபிஓ போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 107 ஷோரூம் இந்தியாவில் இருந்தது. ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மொத்தம்
30 ஷோரூம் வந்து, அதாவது ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறது முன்னாடி அவங்ககிட்ட 137 ஷோரூம் இருக்குது. ஆனால் ஆஃப்டர் ஐபிஓ, அதாவது மக்கள்கிட்ட இருந்து ஸ்டாக் மூலியமாக பணத்தை எடுத்து அவங்க எவ்வளோ ஷோரூம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ டோட்டலாக இன்னைக்கு பாருங்கள், டிசம்பர் 2024 வரைக்கும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் கிட்ட மொத்தம் 200 ஷோரூம் இருக்குது. அதாவது இன்க்ளூடிங் எல்லா ஓவர்சீஸும் நம்ம இந்தியாவும் சேர்த்து. அப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட எத்தனை ஷோரூம், கிட்டத்தட்ட 63 ஷோரூமு அவங்க ஐபிஓவில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை பாருங்கள், 720 ரூபாய். அதாவது 2021 மார்ச்சில் வந்தாங்க, அதாவது ஸ்டாக்ல வந்தாங்க. பட் இப்போ பாருங்க 2024 டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைஸு 10 மடங்கு விலை ஏறி இருக்கு. ஆனால் அதுவே நம்ம இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா கொடுத்து கோல்டு வாங்கினார் இல்லைங்களா? எப்போ வாங்கினார்? 2021 வாங்கினார். ஆனால் இப்போ 2024 கோல்டோட ப்ரைஸ் பாருங்க, நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஆல்மோஸ்ட் தோராயமாக 7500 ரூபாய் இருக்குது. அதாவது ஒரு மடங்கு, அதாவது 100% ப்ராஃபிட் கூட இன்க்ரீஸ் ஆகலை. ஆக்சுவலாக 100% ப்ராஃபிட்னா இந்நேரம் 5000 ரூபா வாங்கியிருந்தாருன்னா 10,000 இருந்திருக்கும். ஒரே ஒரு மடங்கு கூட இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் கல்யாண் ஜுவல்லரி ஸ்டாக்கை வாங்கியிருந்தீங்கன்னா இந்நேரம் 10 மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கும். அதுக்காக நான் உடனே ஸ்டாக்கை வாங்கணும்னு சொல்லலை. ஸ்டாக்குனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த கல்யாண் ஜுவல்லரியும் அண்ட் கோல்டையும் நான் வந்து உதாரணமாக எடுத்துக்கிட்டேன். அப்போது திரும்ப கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போது மியூச்சுவல் ஃபண்டுன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்டாக்னா உங்கள் கையில் ஒரு பணம் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக போய் ஒரே ஒரு ஸ்டாக்கை மட்டும் தான் வாங்க முடியும். அப்போ 5000 ரூபாய் இருந்ததுன்னா ஓகே, 1 இல்லை 2 ஸ்டாக் கூட வாங்கலாம், டிஃப்ரெண்ட் கம்பெனியில் வாங்கலாம். இது டைரெக்டாக ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுனா இந்த மாதிரி பல ஸ்டாக், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனிகள் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிகள் எல்லாம் சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் மியூச்சுவல் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்டுனா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் செபி வந்து ஒரு கிளியராக ரூல்ஸ் போட்டாங்க. என்னென்ன ஃபண்டு தான் வந்து நம்ம வந்து இந்தியாவில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிளியராக ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அது என்னென்ன ஃபண்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி செபி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன மியூச்சுவல் ஃபண்டுனா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். இது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா ஒன்லி ஸ்டாக் மார்க்கெட்டில், அதாவது கம்பெனி ஸ்டாக்ஸில் மட்டும்தான் அந்த ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ண முடியும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் இது கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சேஃப்டியான ஃபண்டும் கூட. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஃபண்டு. ஹைப்ரிட் ஃபண்டுன்னு சொல்லும்போது அந்த பேர்லேயே அதுக்கான மீனிங் இருக்குது. அதாவது ஈக்விட்டியும் ப்ளஸ் டெப்ட்டும் சேர்ந்தது தான் ஹைப்ரிட் ஃபண்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ, நம்மளுடைய பணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பொதுவாக மியூச்சுவல் ஃபண்டுனாலே நம்மளுடைய பணத்தை டைவர்சிஃபை பண்ணி தான், அதாவது பிரித்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனாலும் அதுலேயே ஸ்பெஷலாக ஹைப்ரிட் ஃபண்டுனா பாதி பணத்தை வந்து ஈக்விட்டிலையும், சம் பர்சன்டேஜ் வந்து ஈக்விட்டிலையும், மீதி சம் பர்சன்டேஜ் வந்து டெப்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஹைப்ரிட் ஃபண்டு. நாலாவது பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்டு. சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்டுனா நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் வந்து ஒரு டார்கெட்டுக்காக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம குழந்தையோட ஃபியூச்சர் எஜுகேஷனுக்காகவோ இல்லை அவங்களோட திருமணத்துக்காகவோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் வந்து சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா அதர் ஃபண்டு நம்ம சொல்லலாம். அதில் வந்து நிறைய ஃபண்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணலாம். லைக் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு. இண்டெக்ஸ் ஃபண்டுனா நிஃப்டி 50 மட்டுமே அந்த மொத்த பணமாக போய் இன்வெஸ்ட் ஆகும். அப்படி இல்லைனா சென்செக்ஸ் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு தான். அப்படி இல்லைனா நிறைய அதர் இண்டெக்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மா இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, ஐடி செக்டரோட இண்டெக்ஸ் ஃபண்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அதர் ஃபண்டில் வந்துடும். இப்போ நான் வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஃபண்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியலோட ப்ளூ சீப் ஃபண்டு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கமெண்டேஷனோ கிடையாது. ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்காக இந்த ஃபண்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பாருங்கள், ஃபண்ட் சைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபண்ட் சைஸ்னா நமக்கு எப்படி ஒரு ஸ்டாக்ல மார்க்கெட் கேபிட்டல் இருக்கோ அதே மாதிரி ஒரு ஃபண்டுனா நமக்கு வந்து ஃபண்ட் சைஸ் இருக்கும். இப்போது இந்த ஃபண்டில் இப்போ நான் ஒரு 5000 மந்த்லி எஸ்ஐபி பண்ணுறேன், இன்னொருத்தர் வந்து ஒரு 2000 வந்து 3000 மந்த்லி எஸ்ஐபி பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுற எல்லா பணமும் வந்து மொத்தமாக சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஃபண்ட் சைஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த ஃபண்டோட ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66,206 கோடி இருக்குது. இந்த ஃபண்டோட இப்போதைக்கு என்ஏவி பார்த்தீங்கன்னா
இந்த ஃபண்டோட நெட் அசெட் வேல்யூ அதாவது என்விஐ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 113 ரூபா இருக்கு. இந்த ஃபண்டில் மினிமம் ஒரு 100 ரூபா இருந்தால் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ பாருங்க, கல்யாண் ஜுவல்லரி ஸ்டாக் நம்ம வந்து எவ்வளோ பார்த்தோம்? 750 ரூபா பார்த்தோம் இல்லைங்களா? 720 ரூபா பார்த்தோம். அந்த ஸ்டாக்கை நம்ம போய் கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் இந்த 100 ரூபா இந்த ஃபண்ட் மூலிமா மினிமம் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் கூட உங்களுக்கு மொத்தம் கிட்டத்தட்ட நிறைய ஒரு 70 கம்பெனிக்கு மேலே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் வந்து அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த ஃபண்டில் பாருங்க, டோட்டலாக இந்த ஃபண்டு ஹோல்டிங் பண்ணியிருக்க கம்பெனி பார்த்தீங்கன்னா மொத்தம் 77 கம்பெனியில் இந்த ஃபண்டை ஹோல்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஆள் நீங்கள் வந்து எஸ்ஐபி வந்து மாதம் 5000 ரூபா போட்டிங்கன்னா அந்த 5000 ரூபாயை கல்யாண் ஜுவல்லரி மாதிரி ஒரு தனி கம்பெனி கிடையாது, இல்லை வேற ஏதோ ஒரு தனி கம்பெனி கிடையாது, அதில் இன்வெஸ்ட் பண்ணாது. மொத்தமாக 77 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்க. இதுதான் டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம பணத்தை ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் போய் லாக் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணும்போது எத்தனை கம்பெனியில் போய் டைவர்சிஃபை ஆகி இன்வெஸ்ட் ஆகுது பாருங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்ல கிட்டத்தட்ட 9% அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சாரி, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல கிட்டத்தட்ட 9% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்க, ஐசிஐசிஐ பேங்க்கு, எல்என்டி, இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸு, பாரதி ஏர்டெல், இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேள்விப்பட்ட கம்பெனியாக தான் இருக்கும். ஈவன் இப்போ இந்த கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்கணும்னா உங்களால் 5000 ரூபா வச்சுக்கிட்டு இந்த கம்பெனியோட ஸ்டாக்கை 1-2 தான் வாங்க முடியும். ஈவன் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்தா கூட நம்மளால் 1-2 தான் வாங்க முடியும். ஆனால் மொத்தம் 77 கம்பெனியில் பாருங்கள், டோட்டலாக இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டின் மூலிமா 77 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே இருக்குது. இதில் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்தெந்த கம்பெனியில் எத்தனை பர்சன்டேஜ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஹெச்டிஎஃப்சியில் தான் ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 9%. அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க்கில், அதுக்கப்புறம் எல்என்டியில். ஸோ இது என்னென்னா, நம்ம போடுற 5000 ருபீஸ், இந்த 5000 ருபீஸ்லேருந்து 9.14% வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்லையும், இந்த 5000 இருந்து 8.24% வந்து ஐசிஐசிஐ பேங்க்லையும் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணப்படுது. இப்போ நீங்கள் டைரெக்டாக ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணால் கூட உங்களால் இந்த மாதிரி கரெக்டாக வந்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபண்ட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கம்பெனியில் போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும், ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் நாலேஜ், அதாவது நமக்கு நிறைய நாலேஜ் இருந்தால் தான் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக் மேலே போகும் இல்லை கீழே கீழே போகும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிஇ வேல்யூ நல்லா இருக்குது, பிபி ரேஷியோ நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கி வைக்க முடியும். இன்கேஸ் நம்ம வந்து அந்த அளவுக்கு நமக்கு டைம் இல்லை, அந்த அளவுக்கு நம்ம வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபண்டை வந்து மெயின்டைன் பண்ணும்போது அவங்க மேலே நம்பி இந்த மாதிரி நம்ம வாங்கி வைப்போம். அதுதான் மியூச்சுவல் ஃபண்டு. இப்போ பாருங்க, நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். இங்கே பாருங்க, நம்ம எல்என்டியோட ஃபண்டு பாருங்க, ஓவரால் எவ்வளோ ஆயிருக்கு பாருங்க. 3639 ரூபா இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சியோட பேங்க் ஃபண்டு பாருங்கள் 1700 ரூபா இருக்குது. ரிலையன்ஸோட ஃபண்டு 1222 ரூபா இருக்குது. அப்போது வெறும் 5000 வச்சுக்கிட்டு நம்மளால் மிஞ்சி போனால் இதில் ஒரு ஸ்டாக் வாங்க முடியும், எல்என்டியில் ஒரு ஸ்டாக்கை வாங்க முடியும், ரிலையன்ஸ் ஒரு ஸ்டாக் வாங்க முடியும். மொத்தமாகவே 3 ஸ்டாக்கு தான் உங்களால் வாங்க முடியும். ஆனால் 5000 நம்ம இந்த ஃபண்டில் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 77 கம்பெனியில் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியுது. ஸோ இதுதான் பவர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டுன்றதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்ததா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்னு பார்த்துட்டோம், டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டை பார்த்துட்டோம், ஸ்பெசிஃபிக் மியூச்சுவல் ஃபண்ட் இதுதான் வந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக். அது என்னென்னா லிக்யூட் ஃபண்ட். இங்கே பாருங்கள், லிக்யூட் ஃபண்ட்ஸ் ஆர் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது லிக்யூட் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான மியூச்சுவல் ஃபண்டு தான். இது ஸ்டாக் மார்க்கெட்டை டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக் கிடையாது. அண்ட் இது வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் இன் செக்யூரிட்டியில் பண்ணுவாங்க வித் ரெசிடுவல் மெச்சூரிட்டி அப் டு 91 days. இந்த மாதிரி ஒரு ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு லிக்விடிட்டி கிரியேட் பண்ணுறது தான் அந்த ஃபண்டு. இது எக்காரணத்துக்கும் அந்த ஃபண்டுக்கு லாக்இன் பீரியட்லாம் கிடையாது. ரொம்ப அதுதான் முக்கியமான விஷயம். லிக்விட் ஃபண்டோட ஸ்பெஷல் என்னென்னா ஒரு லிக்விடிட்டி கிரியேட் பண்ணும். யாரெல்லாம் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், நம்ம ஒரு சேலரி பர்சன்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சேலரியிலேருந்து எப்பயுமே எமர்ஜென்சி மணி எடுத்து வைப்போன்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஒரு மாதத்தோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா 50,000னா ஒரு 6 மாதத்துக்கான சேலரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா
சேஃப்டியாக வச்சுருக்கணும். அதுதான் எமர்ஜென்சி ஃபண்டு. அப்போது ஒரு மாதத்துக்கு 50,000, 6 மாதத்துக்குன்னு எவ்வளோ ஆச்சு? 5,000 30 3,00,000 நம்ம வந்து சேஃப்டியாக எப்பயுமே வச்சுருக்கணும். சேஃப்டியாக எப்பயுமே வச்சுருக்கணும்னா நம்ம வந்து பேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் 4% இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். ஆனால் இந்த லிக்விட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சாதாரணமா வந்து ஒரு டெபாசிட் பண்ணா கூட உங்களுக்கு வந்து இத விட கம்மியா தான் கிடைக்கும். அதே மாரி ஸ்டாக்ல போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து சேஃப்டி பார்க்கணும். ஆனா, அந்த லிக்விட் ஃபண்டுல அது கிடையவே கிடையாது. பட் இந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேஃபா, அன்சேஃபான்றது நம்ம வந்து வீடியோட கடைசில பார்க்க போறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்த லிக்விட் ஃபண்ட யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது சரியா? தவறா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல தொடங்கலாமா? சரியா? தவறா? அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக லிக்விட் ஃபண்டில் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வச்சுட்டு அப்புறமா நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும்போது நல்லதாக ஒரு ஸ்டாக்லேயோ இல்லை வந்து நல்ல ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்லையோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லிக்விட் ஃபண்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஏன்னா வெறும் எப்போ வேணாலும் நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம். நாளைக்கே இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கே வேணாலும் பணத்தை எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு நாளைக்கு 7% கிடையாது, ஒரு வருஷத்துக்கு 7%. அப்போ ஒன் டே என்ன பர்சன்டேஜ் அது உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து லிக்விட் ஃபண்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பயமாக இருக்கிறவங்க இல்லை எப்போ வேணாலும் எனக்கு அந்த பணம் தேவைப்படும்னு நினைக்கிறவங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பணத்தை வந்து நான் எப்போ வேணாலும் எடுத்துருவேன், ஏன்னா எனக்கு எமர்ஜென்சி ஒன்று எப்போ வேணாலும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களோ சேவிங் பேங்க்கில் போட்டு வைக்காம நீங்கள் லிக்விட் ஃபண்டில் போட்டு வச்சிங்கன்னா அதுக்கு 7% வட்டி கிடைக்குது. யாருமே கொடுக்க மாட்டாங்க அது. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இருக்கானா? எஸ், டேக்ஸ் இருக்குது. அதாவது உங்களுடைய டேக்ஸ் ஸ்லாபை பொறுத்து தான் அதுக்கு டேக்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களோட ஓவரால் இன்கமே வந்து 3,00,000 கீழே தானா, அதாவது இந்த லிக்விட் ஃபண்டில் வர இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து உங்களுக்கு 3,00,000 கீழே தானா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ டேக்ஸ் ஸ்லாபில் எல்லாமே இது வந்து இப்போ இன்க்ளூடட் தான், அதை நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்ததாக லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிகாஷன். அதாவது நம்ம இந்த லிக்விட் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிகாஷன் நம்ம வந்து செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட ஒரு 3 பாயிண்ட் பேசிக்காக இந்த 3 பாயிண்ட் நம்ம செக் பண்ணணும். அது என்ன நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லோட். பொதுவாக மோஸ்ட் ஆஃப் த லிக்விட் ஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லோடு கண்டிப்பாக இருக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸிட் லோடு. என்னை பொறுத்த வரைக்கும் அகெயின் மோஸ்ட் ஆஃப் த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் லோடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது, நில் தான் இருக்கும். பட் இருந்தாலும் பிஃபோர் இன்வெஸ்டிங் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த ஃபண்டிலே இன்வால்வ் ஆகணும். பட் இருந்தாலும் எக்ஸிட் லோடு வந்து நீங்கள் 1 to 7 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் எக்ஸிட் ஆனீங்கன்னா மேபி எக்ஸிட் லோடு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு தான் அந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாக்இன் பீரியட். நீங்கள் செக் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம் லாக்இன் பீரியட். இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா லாக்இன் பீரியட் 100% கிடையாது. நம்ம பார்த்தோம், நம்ம ஒரு நாள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கூட அடுத்ததாக வந்து வெளியே ஓடி வந்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டு தான், நிறைய லிக்விட் ஃபண்ட் இருக்குது இல்லையா, அதனால் நீங்கள் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து அந்த ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த 3 ஃபேக்டர் தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கிளியராக செக் பண்ண, அதாவது கம்பல்சரியாக செக் பண்ண வேண்டிய ஃபேக்டராக இந்த 3 ஃபேக்டர் தான் நான் பார்க்குறேன். சரி, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டில் ரிஸ்க் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. எல்லா மியூச்சுவல் ஃபண்டுலையுமே ரிஸ்க் இருக்குது. ஜீரோ ரிஸ்க்குன்னு ஃபண்டுன்னு வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு ஃபினான்ஷியலில் பார்த்தீங்கன்னா ஒரு தம்ப் ரூல் இருக்குது. இப்போது இஃப் யூ வாண்ட் ஹை ரிட்டர்ன் டெஃபினட்டாக அதில் ரிஸ்க் இருக்குது. இதுதான் வந்து ஃபினான்ஷியலே ஒரு தம்ப் ரூல். எதுலேயுமே சரி தான். ஒரு நார்மலாக பிஸ்னஸில் கூட நமக்கு ரிஸ்க் இருக்குது. நம்ம வந்து அதிகமாக லாபம் எதிர்பார்க்கணும். நார்மல் லாபத்தை விட, ஒரு எஃப்டியில் கிடைக்கிற லாபத்தை விட, இல்லை வந்து ஒரு சேவிங் பேங்க்கில் கிடைக்கிற லாபத்தை விட, கோல்டில் கிடைக்கிற லாபத்தை விட நம்ம வந்து அதிகமாக எதிர்பார்க்குறோம்னா அதுலேயும் ரிஸ்க் இருக்கும். நிலம் வாங்குறது நமக்கு ரிஸ்க் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நம்ம ப்ராப்பராக டாக்குமெண்ட்டை செக் பண்ணி வாங்கிக்கணும். இன்கேஸ் நம்ம அதில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோன்னா நம்முடைய மொத்த நிலமும் பிரச்சனைக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ரிஸ்க் இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு உலகத்தில் எதுவுமே கிடையாது. இப்போது நான் வந்து உங்களுக்கு அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் அதர் டேர்ம்ஸை வந்து சொல்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஃபண்டை ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். அது என்னென்னா நிஃப்டி 50, அதாவது யூடிஐயோட நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு. இந்த ஃபண்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்னா நம்ம அதர்ஸ் ஃபண்டுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு டைப்பு தான் இண்டெக்ஸ் ஃபண்ட். இப்போது இண்டெக்ஸில் இருக்க ஒரு 50 கம்பெனியில் இந்த ஃபண்டு டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வேறு எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கீழே பார்க்கலாம் எந்தெந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹோல்டிங்கில் 50 கம்பெனி கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போது நிஃப்டி 50 இருக்க 50 கம்பெனிலையும் நம்ம போடுற பணத்தை அவங்க டிவைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. HDFC பேங்க்கில் 12.59, ஐசிஐசிஐ பேங்க்கில் 8.46ன்னு இந்த ஃபண்டு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணி போடுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே முக்கியமான
டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கீழே இருக்க பாருங்க. அது என்னன்னா இந்த ஃபண்டோட எக்ஸ்பான்ஸ் ரேஷியோ பாருங்கள். எக்ஸ்பான்ஸ் ரேஷியோன்றது ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபண்டுக்கும் அந்த எக்ஸ்பான்ஸ் ரேஷியோ சேஞ்ச் ஆகும். இப்போ நிஃப்டி 50ன்றதால இந்த கம்பெனியில், அதாவது இந்த ஃபண்டில் வெறும் 50 கம்பெனியில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபண்டு மேனேஜருக்கு பெருசாக வேலை இருக்காது. அப்படின்றதால எக்ஸ்பான்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்க பாருங்கள், 0.18. இந்த எக்ஸ்பான்ஸ் ரேஷியோன்றது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டை ஆப்ரேட் பண்ணுற அந்த ஃபண்டு மேனேஜருக்கும் அந்த டீமுக்கும் நம்ம கொடுக்குற ஒரு கமிஷன் மாதிரி நம்ம நினச்சிக்கணும். அடுத்ததாக பாருங்கள், எக்ஸிட் லோடு இந்த ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கிடையாது. ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு பொதுவாக எக்ஸிட் லோடுன்றது இருக்காது. நீங்கள் வேணால் கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். பொதுவாகவே இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு எக்ஸிட் லோடு இருக்காது. ஸ்டாம்ப் டியூட்டினா நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற 5Kலேருந்து, அதாவது 0.005% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டியாக மைனஸ் பண்ணிவிட்டு மீதி பணத்தை தான் அந்த ஃபண்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இம்ப்ளிகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபண்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை 1 இயருக்குள்ளேயே நீங்கள் அந்த ஃபண்ட்லேருந்து எக்ஸிட் ஆனீங்கன்னா உங்களுக்கு 20% டேக்ஸ் பிடிப்பாங்க. இதுவே 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் வந்து வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டனுக்கு, அதாவது உங்களுடைய கேபிட்டல் கிடையாது, உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டனுக்கு வந்து 1.25 lakhs மேலே இருந்ததுன்னா அதுக்கு 12.5% வந்து உங்களுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க. இது அப்படியே நம்ம வந்து வேற ஒரு ஃபண்டில் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணிக்கிறது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலோட ப்ளூ சிப் ஃபண்டு. இப்போ இது டைரக்ட் க்ரோத்துன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது என்னென்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பொதுவாக டைரக்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும், அப்படி இல்லைனா ரெகுலர் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும். ரெகுலர் ஃபண்டுன்றது நம்ம பேங்க் மூலியமாக வர ஃபண்டு, அதனால் அவங்களுக்கு ஒரு கமிஷன் போகும். அதனால் எப்பயுமே டைரக்ட் ஃபண்டை சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த ஃபண்டில் பாருங்கள், நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு இல்லையா, அதாவது எக்ஸ்பான்ஸ் ரேஷியோ, அதெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் இருங்க. இங்கே பாருங்கள், நம்ம எக்ஸ்பான்ஸ் ரேஷியோ அந்த ஃபண்டில் வந்து 0.18% இருந்துச்சு. ஆனால் இங்கே 0.86% இருக்குது. ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிட் லோடு பாருங்கள், 1% வந்து நீங்கள் 1 இயருக்குள்ளே ரெடீம் பண்ணிங்கன்னா எக்ஸிட் லோடாக உங்களுடைய வேல்யூலேருந்து 1% மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸ்டாம்ப் டியூட்டியில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதே மாதிரி இந்த டேக்ஸ் இம்ப்ளிகேஷனில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் இந்த எக்ஸ்பான்ஸ் ரேஷியோ ஏன் இங்கே அதிகமாக இருக்குன்னா, இண்டெக்ஸ் ஃபண்டில் அவங்க மொத்தமாக 50 கம்பெனியில் பணத்தை போட்டுட்டு அவங்க மாட்டுன்னு, அதாவது ஃபண்ட் மேனேஜர் அவர் மாட்டு தூங்கிடுவார். ஆனால் இதுவே ப்ளூ சிப் ஃபண்டெலாம் ஃபண்ட் மேனேஜர் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பார். காரணம் என்னென்னா ஒரு ஃபண்டுலையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க, இந்த நேரத்தில் வந்து அந்த கம்பெனி வந்து எப்படி இருக்குது, அந்த கம்பெனிலேருந்து வெளியே வரலாமா, இல்லை வந்து வேறு கம்பெனியில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு ஃபண்டு மேனேஜர் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கிறதால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஃபண்டில் பாருங்கள், டோட்டலாக 77 ஃபண்டில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இண்டெக்ஸ் ஃபண்டில் மொத்தம் 50க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அடுத்ததாக இங்கே பாருங்கள், இந்த ஃபண்டில் வந்து உங்களுக்கு ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 100 வச்சு நீ வந்து இந்த ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை வாங்கணுன்னா ரூ. 100 மேலே இல்லை ரூ. 1000 2000 ஸ்டாக்கை பொறுத்து தேவைப்படும். ஆனால் இந்த ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ரூ. 100 இருந்தாலே மினிமம் கிட்டத்தட்ட 50 கம்பெனிலேருந்து 70 கம்பெனி வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்டோட என்ன சொல்கிறது, மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட் இருக்குதுன்னு பார்த்தோம். அதாவது லிக்விட் ஃபண்டு இருக்குது, அதாவது ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டு, டெப்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டு, ஹைப்ரிட் ஃபண்டு, இதெல்லாம் பார்த்தோம். அதை விட முக்கியம் வச்சோம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்த்தோம். அதுதான் லிக்விட் ஃபண்டு. லிக்விட் ஃபண்டுன்றது எந்த அளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை பார்த்தோம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் பணத்தை சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்தா கூட ஒரு 4% இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். இல்லையா ஒரு லம்சமாக டெபாசிட் பண்ணால் கூட உங்களுக்கு 7% வட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்காது. இந்த லிக்விட் ஃபண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் சீக்கிரமாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். 1 to 7 நாளுக்குள்ளே மட்டும் நீங்கள் வந்து லிக்விட் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு எக்ஸிட் லோடு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்ததாக ப்ரிகாஷன்ஸ் பார்த்தோம். நீங்கள் என்னென்ன செக் பண்ணணும், என்ட்ரி லோடு இருக்கான்னு செக் பண்ணணும், எக்ஸிட் லோடு இருக்கான்னு செக் பண்ணணும், லாக்கிங் பீரியட் இருக்கா செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஸ் ரேஷியோனா நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வேற ஒருத்தரை வந்து அந்த ஃபண்டை வந்து நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ண வைக்கிறீங்க. என் பணத்தை நீங்கள் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. அதனால் அவருக்கு நம்ம ஒரு கூலியாக ஒரு பணத்தை கொடுக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ. எக்ஸிட் லோடு எவ்வளோ பர்சன்ட் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வந்து பணத்தை ஒரு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உடனே நான் எக்ஸிட் ஆக போகிறேன்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் இல்லையா, அதனால தான் எக்ஸிட் லோடு இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறமா டேக்ஸை பற்றி பார்த்தோம். நீங்கள்
1 இயர்க்குள்ள வந்து ஒரு ஃபண்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ் இருக்குது. அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதுவே வந்து 1 இயர்க்கு அப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து டேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தோம். நான் இன்னமும் மியூச்சுவல் ஃபண்டில் பற்றி இன்னும் ப்ராப்பராக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஃபுல் பேசிக்காக நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலிக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி சம்மந்தமாக, ஃபினான்ஷியல் சம்மந்தமாக நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆகணுன்ற ஒரு இன்ஃபர்மேஷனை நான் கொடுத்துட்ருக்கேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை திரும்ப சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சேதுராமன். இது மார்க்கெட் மந்திரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னு பார்த்தோம். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டாக்ஸ்னால் என்னென்னு பேசிக்காகவும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டைப் ஆஃப் ஃபண்ட் இருக்குன்னு பார்த்தோம். ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டு, டெப்ட் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்த்தோம். அதுதான் லிக்விட் ஃபண்டு. லிக்விட் ஃபண்ட் என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பேசிக்காக வந்து ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி சேஃப்டியாக வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்வால்வ் ஆகுன்றதுக்காக சூப்பரான ஒரு ஃபண்டு தான் லிக்விட் ஃபண்டு. நீங்கள் எந்த நேரத்துலையும் உங்கள் பணத்தை வந்து லிக்விடாக மாற்றிக்கலாம், எப்போ வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் சாதாரணமாக வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சா கூட அதுக்கான வட்டி பார்த்தீங்கன்னா வெறும் 4% கிடைக்கும். ஆனால் இதுவே இந்த லிக்விட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7% வட்டி கிடைக்கும். அது டெபாசிட்டில் கூட கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரிகாஷன்ஸை பற்றி பார்த்தோம். ப்ரிகாஷன்ஸாக என்னென்னா ஒரு ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன தெரிஞ்சுக்கணும். என்ட்ரி லோடு இருக்கா, என்ட்ரி லோடுனா நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகிறீங்க அதுக்கு ஏதாவது காசு இருக்கா. எக்ஸிட் லோடு இருக்கா, எக்ஸிட் லோடுனா நீங்கள் வெளியே போகிறீங்க, பணத்தை வந்து நான் அந்த ஃபண்ட்லேருந்து நாங்கள் வெளியே போகிறீங்க, அப்போ அதுக்கு ஏதாவது லோடு இருக்கா. அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஸ் ரேஷியோன்னு பார்த்தோம். எக்ஸ்பான்ஸ் ரேஷியோனா உங்கள் பணத்தை நீங்களே முடிவு பண்ணாமல், நீங்கள் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாமல் வேற ஒருத்தர் கையில் கொடுத்து நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் போடுங்கன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக அவருக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறோம் இல்லையா, அவருக்கு ஒரு கூலி கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் எக்ஸ்பான்ஸ் ரேஷியோ. அந்த எக்ஸ்பான்ஸ் ரேஷியோ நிறைய ஃபண்டுக்கு வந்து விதவிதமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பேஸ்ட் ஆன் அந்த ஃபண்ட் மேனேஜரை பொறுத்து, அந்த ஃபண்டு சைஸை பொறுத்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்புறமா பார்த்தீங்கன்னா டேக்ஸை பற்றி பார்த்தோம். நீங்கள் வந்து ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வித்தின் 1 இயர்க்குள்ளே அந்த ஃபண்ட்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு டேக்ஸ் இருக்குது, இல்லை ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் சொல்கிற டேக்ஸ் இருக்குது. அதுவே 1 இயர்க்கு அப்புறம் வெளியே வந்தீங்கன்னா உங்களுடைய லாபம் மட்டுமே 1.2 லட்சம் இருந்ததுன்னா அந்த 1.2 அதாவது அதோட அதிகமாக இருந்ததுன்னா அதுக்காக 12.5% டேக்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கொடுங்க. இல்லை வீடியோ வேறு மாதிரி வந்து எடுக்கணும்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி போட்டால் வீடியோ வந்து ஈஸியாக இருக்கும் புரியுன்றது வந்து நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. அது வரைக்கும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை திரும்ப சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேதுராமன். இது மார்க்கெட் மந்திரம்.